Hello TNPSC aspirants, welcome to the Impact IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem A Tragic Story. வாங்க poem குள்ள போலாம். இந்த poem ஓட poet William Makepeace Thackeray. He is one of the great novelists of the English Victorian age. இவரோட work தான் Vanity Fair. It is one of the finest and best known novels in the English literature. So poem குள்ள போலாம். There lived a sage in days of yore, and he had a handsome pigtail oar, but wondered much and sorrowed more because it hung behind him. ஸோ ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் வந்து போயட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சேஜ் வாழ்ந்துட்டு இருந்தார், அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. யோர்னா வந்து மெனி இயர்ஸ் எகோ. அண்ட் ஹி ஹேஸ் அ ஹேண்ட்ஸம் பிக்டெயில் ஓர் அப்படின்னா வந்துட்டு அவர் பின்னாடி இங்கே இருக்குல்ல இந்த கொண்டை, இதை தான் வந்துட்டு நீளமாக இருக்கிற முடியை தான் வந்து அவங்க பிக்டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வண்டர்ட் மச் அண்ட் சாரோட் மோர். ஆனால் அவர் வந்து அந்த பிக்டெயிலை நினச்சி ரொம்ப வருத்த தான் படுறாரு, ஏன்னா அது எப்பயுமே அவரோட பின்னாடி தான் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட், ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ். இங்கே கியூரியஸ் கேஸ்ன்றது வந்து அவர் பிக்டெயில் பின்னாடி இருக்குல்ல, அதை தான் அவர் சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி அதை பற்றியே தான் நினச்சிட்டே இருக்காரு, அதான் மியூஸ்ட். அண்ட் ஸ்வோர் ஹி வுட் சேஞ்ச் த பிக்டெயில்ஸ் பிளேஸ் and have it hanging at his face, not dangling behind him. என்ன சொல்ல வராங்கன்னா, திருப்பி திருப்பி அந்த பிக்டெயில் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிறத நினச்சி தான் அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பிக்டெயிலோட பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். அவர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாருன்னா, அவரோட ஃபேஸ்க்கு முன்னாடி தொங்குற மாதிரி அந்த பிக்டெயில் இருக்கணும் அப்படின்றது அவர் நினைக்கிறாரு. பட் ஆனால் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம் அப்படின்றது தான் லாஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. Then says he, the mystery I have found, says he, the mystery I have found. I'll turn me around. He turned him round, but still it hung behind him. இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்தார்ல, யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வரணுன்றத மிஸ்ட்ரியை நான் சால்வ் பண்ணிட்டேன், நான் வந்து என்னையே திருப்பிக்கிட்டேன், அப்போ வந்து அது முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதான் இங்கே ஸ்வேர்ல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்கல்ல இந்த பிக்சரில், அதுதான். பட் இட் ஸ்டில் ஹங் பிஹைண்ட் ஹிம் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த 4 லைன்ஸில். Then round and round and out and in, all day the puzzle sage did spin. In vain it mattered not a pin, the pigtail still hung behind him. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவர் ஒரு லைக் டிசைட் பண்ணார்ல ப்ரீவியஸ் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்கிற மாதிரி, அந்த மிஸ்ட்ரி என்னன்னா அவரே திரும்ப ட்ரை பண்ணுறாரு, அதனால பிக்டெயில் வந்து அவரோட ஃபேஸ் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும்னு. ஆனால் அதுக்காக அவர் நிறையவும் இன்னுமே ட்ரை பண்ணுறாரு, சுற்றிக்கிட்டே இருக்காரு இப்படி அப்படின்னு. லைக் அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் எல்லாமே போடுறாரு, ஹோல் டேவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த பசிலை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் நினச்ச மாதிரி அந்த பிக்டெயில் வந்து திருப்பியுமே அவரோட பேக்குக்கு தான் வந்து அது இட் ஹங் பிஹைண்ட் ஹிஸ் பேக் அப்படின்றாங்க. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட் ஹி டர்ன் பட் ஸ்டில் த பிக்டெயில் ஸ்டவுட் ஹங் ஸ்டடிலி பிஹைண்ட் ஹிம். அதாவது ஸ்டவுட்டு நீங்கள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த திக்கான பிக்டெயில தான் வந்து ஸ்டவுட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் லெஃப்ட் திரும்பி பார்க்குறாரு, ரவுண்ட் அடித்து பார்க்குறாரு, அப் அண்ட் டவுன் ஜம்ப் பண்ணி பார்க்குறாரு, முன்னாடியும் பின்னாடியும் குதிச்சு பார்க்குறாரு. திருப்பியுமே அவர் எஃபர்ட்ஸ் எல்லாமே வெயின் தான். அந்த பிக்டெயில் வந்து திருப்பியும் அவர் பின்னாடி மட்டும்தான் ஹேங் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வர்ல் அண்ட் டேக், alas, still faithful to his back, the pigtail hangs behind him. இவர் எவ்வளோதான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பிக்டெயில் வந்து அவரோட பேக்குக்கு தான் வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, அங்கே தான் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி சிம்பிள் போயம். க்ளாசரிக்குள்ளே போகலாம். சேஜ்னா வைஸ் மேன், யோர்னா லாங் எகோ, pigtail means a plaited lock of hair owned singly at back. அதாவது ஜட பின்னி நீளமாக இருக்கிறது, மாங்ஸோட நீளமான கூந்தலை தான் வந்து பிக்டெயில்னு சொல்கிறாங்க. மியூஸ்ட் மீன்ஸ் தாட் ஓவர், கியூரியஸ் மீன்ஸ் ஈகர் டு லேர்ன் மோர், மிஸ்ட்ரி இஸ் பசில், ஸ்டவுட்னா திக் இன் ஸ்ட்ரக்சர். இந்த போயமில் ஃபாலோ பண்ணியிருக்கிற ரைம் ஸ்கீம் வந்து AAAB. ஸோ யோர், ஓர், மோர், ஹிம். கேஸ், பிளேஸ், ஃபேஸ் இது எல்லாமே ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கு, ஹிம் மட்டும் டிஃப்ரெண்ட். பி. ஃபவுண்ட், ஃபவுண்ட், ரவுண்ட், ஹிம். இன், ஸ்பின்,
spin him. About, out, stout him. Slack, tack, back him. So triple ABன்றது தான் வந்து இந்த போயமோட ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் வந்து ரீஃப்ரெயின். ஸோ த பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். இந்த ஐடியா ஆர் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த போயமில் வந்து இப்போ ஒரு 6 ஸ்டான்சஸ் இருக்கு. 1 to 6 ஸ்டான்சஸ் இருக்கு. எல்லா ஸ்டான்ஸோட லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா because it hung behind him, not dangling there behind him, but still it hung behind him. The pigtail hung behind him, hung steadily behind him. The pigtail hangs behind him. So அந்த pigtail வந்து அவரோட பேக்ல தான் இன்னும் ஹங்கா இருக்குன்றத வந்து எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஒரு ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் லைன்லயும். அந்த ஐடியா அவர் ரிப்பீட் பண்ணியிருக்கிறதுனால the same line or idea is repeated at the end of different stanzas. It emphasizes that the pigtail always remains behind him. ஸோ இதை தான் ரீஃப்ரெயின்னு சொல்கிறாங்க. அசனன்ஸ். அசனன்ஸ்னால் என்னென்னா வவல்ஸோட சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கிறது. இங்கே ரவுண்ட், ரவுண்ட், அவுட் அண்ட் இன். இங்கே ஓவோட சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓ. Repetition of the vowel sound O in round and the vowel sound I in in. It creates a musical effect and reflects the sage's continuous movement. Next, antithesis. Antithesis வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட், அப் அண்ட் டவுன், அவுட் அண்ட் இன். ஒரே லைனில் வந்துட்டு டு கான்ட்ராஸ்ட் ஆர் ஆப்போசிட் ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் antithesis. நெக்ஸ்ட், ஹைப்பர்போல். Then round and round and out and in, all the day puzzle sage didn't spin. இங்கே வந்து இவரோட லைக் ஃபுல் டேவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிக்டெயில ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரதுக்காக ட்ரை பண்றாருன்றத வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆல் டே ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், இன் அண்ட் அவுட் அப்படின்னு. இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் ஹவு த சேஜ் கீப்ஸ் டர்னிங் அண்ட் ஸ்பின்னிங் கண்டினியூஸ்லி இன் அன் அட்டெம்ப்ட் டு மூவ் ஹிஸ் பிக்டெயில். பெர்சானிஃபிகேஷன்னா என்னன்னா வந்துட்டு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கறது. ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக். இந்த இடத்துல வந்து அந்த பிக்டெயிலை தான் சொல்கிறாங்க. பிக்டெயிலுக்கு வந்துட்டு ஹியூமன் அட்ரிபியூட், அதாவது ஃபெய்த்ஃபுல்ன்ற ஆட்ரிபியூட்டை கொடுத்து பெர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. த பிக்டெயில் இஸ் கிவன் அ ஹியூமன் குவாலிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ். இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் இட் இஸ் டெலிபரேட்லி ரிமைன்ஸ் லாயல் டு த சேட்ஸ் பேக். நெக்ஸ்ட், அகெயின் பெர்சானிஃபிகேஷன் என்னன்னா பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். The pigtail is presented almost like a living thing that persistently follows and remains behind the sage. That's it for today. Stay tuned for another poem video. Thank you. IAS IPS ஆகணும்னு கனவு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான முக்கியமான 3 விஷயம் என்ன சார்? யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு நான் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பயிற்சி எடுத்துக்க வர்றேன், கோல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சரியான வழிகாட்டி, நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா டிராவல் பண்றீங்க, உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கா, இஸ் தேர் எனி டீவியேஷன் ஃப்ரம் த ப்ரிப்பரேஷன். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி இந்த இயர் ஆகஸ்ட் பேட்ச்க்கான ஒரு இன்டேக்கை இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்றோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு 100-200 பேர் உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேணா நம்ம தான் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்லேருந்து நம்ம டிவியேட் ஆகி ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பர்சனலைஸ்டு மென்டாரிங், நீங்கள் எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே உங்களோட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களை இந்த கோலையும் டெஸ்டினியும் நோக்கி கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறது தான் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட யூனிக் ஐடென்டிட்டி. இது குறித்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அண்ணா நகர் ஈஸ்டில் இருக்க நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியும் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரையும் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். சர்டன்லி ஆர் பீப்புள் வில் ஹெல்ப் தெம்.